ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒய்பிடி ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஒய்பிடி ஆப் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை வந்து காட்டும். அந்த ஆப்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்குள்ளே போகும். இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக இந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. க்ரியேட் அக்கௌண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா சைன் அப் வித் கூகுள்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண உடனேவும் என்டர் யுவர் நிக் நேம்னு கேட்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து நேமை டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து சூஸ் கேட்டகரின்னு கேட்கும். அதில் வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சிவில் சர்வீஸில் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் அந்த பிஎஸ்சின்னு இருக்கலாம், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு 5 விஷயத்துக்கு அலோ கேட்கும். அது எல்லாமே இந்த கீழே கண்டினியூன்னு இருக்கலாம், அந்த கண்டினியூவை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த 5மே வந்து எனேபிள் ஆயிரும். இதுதான் ஆப்போட ஸ்க்ரீனு. இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்குல்ல ஒய்பிடி கிளாசிக்னு, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணனே இங்கே டன்னுன்னு காமிக்கும். அந்த டன்னை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இந்த முன்னாடி சப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, இதை வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணதுனால இப்படியே இருக்கிறனாலும் வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றத எடுத்துகிட்டு தமிழ்னு போடுறேன். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் சப்ஜெக்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வந்து சப்ஜெக்ட் கலரை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அந்த டிக்கு இருக்குல்ல, அந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுற சப்ஜெக்டை நீங்கள் கொடுத்து அந்த டிக் மார்க்கை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்லாம் வந்துடும். இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஆட் சப்ஜெக்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த ஆட் சப்ஜெக்டை கொடுத்தும் கூட உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்க அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களோ அது எல்லாமே ஹோம் பேஜில் காமிக்கும். அந்த கார்னரில் ரைட் சைடு கார்னரில் ஒரு 4 பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அலௌட் ஆப்ஸ் இருக்கும். இந்த அலௌட் ஆப்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம இன்கேஸ் இப்போ டைமர் ஆன் பண்ணி படிக்கிறோன்னா இந்த ஃபோனில் வேறு எந்த ஆப்பையும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஆப்பை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு படிக்கிற நேரத்தில் எது தேவைப்படுமோ அந்த இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த குரூப்போட லிங்க்கை வைக்கிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உண்மையிலே படிக்கணும், எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சும்மா இது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன், நானும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற யாரும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரோம் வழியாக அந்த ஆப்புக்குள்ளே போகும். ஓப்பன்னு கேட்கும், நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த லுக் அரவுண்டுன்னு இருக்குல்ல, அந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குரூப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதில் ஜாயின் குரூப் ரெக்வெஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்போட அட்மின் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுவார். இப்போ இதில் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. உண்மையிலே இந்த கொஸ்டின்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பீங்க அப்படின்னா மட்டும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு குரூப்பில் 50 பேரை தான் ஜாயின் பண்ண முடியும். 50 பேரால் தான் எங்களால் ஜாயின் பண்ணி வைக்க முடியும். எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே. ஒரு சிலர்லாம் நேற்று ஜாயின் பண்ணவங்கலாம் படிக்கலை. இது வந்து செகண்ட் குரூப்பு. ஒரு குரூப்பில் 50 பேர் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கவும் செகண்ட் குரூப்பாக ஒன்றும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இதோட லிங்க்கை தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப படிக்கணும்னு நினைக்கிறவங்களால இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியாமல் போயிடும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா படிக்கணும்னு நினைக்கிறவங்களால கூட இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் டன்னுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டுன்னு வரும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு இப்போ நான் தமிழ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தமிழ் படிக்க போகிறேன் அப்படின்னா தமிழ் அப்படி அந்த சப்ஜெக்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே போயிடும். போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமர் ஆன் பண்ணி விட்டு ஃபோனை ஓரமாக வச்சுட்டு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த குரூப் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து 1 மெம்பர் படிச்சுட்டு இருக்கிறதுனால அது வந்து பிங்க் கலரில் காட்டுது.
இதே மாதிரி யாரெல்லாம் படிச்சுட்ருக்காங்க, எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க அப்படின்றதுமே இந்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கப்போ உங்களுக்கு பிடிஎஃப் ஏதாவது எடுத்து படிக்கணும் அப்படின்னா, இப்போ அலவுட் ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா, நீங்கள் எந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்லாம் காட்டும். அது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து டச் பண்ணி நீங்கள் ஃபோன்லேயே வந்து படிச்சுக்கலாம். இப்போ நான் தமிழ் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பாஸ் பட்டன் அமுக்குனீங்கன்னா இது வந்து வெளியில் போயிடும். அடுத்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றீங்க, இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் மாற்ற போகிறீங்க அப்படின்னா, அது எந்த சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட்டை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் மேக்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் மேலே லெஃப்ட் சைடு வந்து மேலே பாருங்கள் மேக்ஸ்ன்னு இருக்கா, அது வந்து இப்போ நீங்கள் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான டைம் ஓடும். இங்கே கீழே வந்து கரண்ட் ஃபோக்கஸ் டைம் இருக்குல்ல, மொத்தமாக நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத இது வந்து காட்டும். இப்போ நீங்கள் மேக்ஸும் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து வெளியில் போயிடும். இப்போ ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால் உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா, நீங்கள் வந்து லீவ் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த காலண்டரை டச் பண்ணிங்க அப்படின்னா, டே ஆஃப்னு இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் அது மாறும். இப்போ நீங்கள் உங்களால் இன்றைக்கி படிக்க முடியலை அப்படின்னா டே ஆஃப் கொடுத்துருங்க. டே ஆஃப் கொடுத்தா தான் குரூப்போட அட்மின் வந்து நம்மளை குரூப்பை விட்டு வெளியே அனுப்பாமல் இருப்பாங்க. டே ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, இந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த மேஜிக்குன்னு இருக்குல்ல, அதில் வந்து இன்றைக்கி அவங்க வந்து ஆஃபு மேலே வந்து ஆஃப்னு காட்டுமா, நீங்கள் இதே மாதிரி டே ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஆஃப்னு காட்டும். இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அட்மின் வந்து உங்களை வெளியேற்ற மாட்டார், இல்லைனா வெளியேற்றி விட்டுருவார். இதுவுமே வந்து வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான் நம்ம ஆஃப், அதாவது லீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஹோம் பேஜில் வந்துட்டிங்கன்னா மேலே டைமர், புக்ஸு, இன்சைட்ஸுன்னு இருக்குல்ல, இந்த இன்சைட்ஸை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம இந்த ஒரு நாளில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் காட்டும். அதாவது டோட்டல் ஸ்டடி டைமு, நம்ம எவ்வளோ நேரம் ஃபோக்கஸாக இருந்தோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ ஃபினிஷ் பண்ணோம், எவ்வளோ சப்ஜெக்டை எவ்வளோ நேரம் படித்தோம் அப்படின்ற இந்த இது வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து இதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்லா செட்டிங்ஸையும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இந்த சைட் டேப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் ஆப்குள்ளே போகிறீங்க, போயிட்டு ஏதாவது சப்ஜெக்டை படிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து கேப் எடுத்திருக்கோம், மறுபடியும் போய் படிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உள்ளே போனோடனே இந்த மாதிரி கேட்கும். இப்போ நம்ம வந்து 2 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்திருக்கோமா, அது வந்து எதுக்காக பிரேக் எடுத்திருக்கீங்கன்னு கேட்கும். இதில் போயிட்டு இங்கே இருக்க 4 ஆப்ஷனில் எதை கொடுத்தாலும் சரி, இல்லை எடிட் டேக்ஸுக்குள்ளே போயிட்டு எடிட் டேக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பிரேக்கு அப்படின்றத போடுறேன். உங்களுக்கு அதனால் என்ன மாதிரி நீங்கள் பிரேக் எடுப்பீங்க அப்படின்றத போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ இதில் வந்து நீங்கள் எடிட் டேக்கில் போயிட்டு இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டோன்ட் ரெக்கார்டுன்னு இருக்குல்ல, அதையும் கூட கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாலிட்டிக்கு வந்து டச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா, இல்லை இதில் இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.